தூயாவியாரின் பெயராலே. இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இந்த இனிய மாலை பொழுதில் தென்றலின் இனிமையில் புனித லூர்து அன்னையின் திருப்பாதம் தேடி வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் ஆலம் மற்றும் பனை அன்பிய இறைமக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அன்னை மரியின் வாழ்க்கை. தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனின் திட்டங்களை நிறைவேற்றுவதையே தன் வாழ்க்கையாக கொண்டிருந்தவர் அன்னை மரியாள். பாவம் என்னும் இருள் சூழ்ந்த இந்த உலகை மீட்க உலக மீட்பரை தன் உதிரத்தில் தாங்கிய மாதவள் அன்னை மரியாள். அலகையின் தலையை மிதித்து அதன் ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அளித்த இறைவனின் போர்வாள் இறைவனின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரக்கத்தை நாம் அடைவதற்கு வழிகாட்டும் வழிகாட்டி. நானே மாசில்லா உற்பவம் என்று திருவாய் மலர்ந்த அன்னையின் பாதத்தில் நாம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். உலக அமைதிக்காகவும் அமைதியின்றி தவிக்கும் உள்ளங்களுக்காகவும் பாவிகள் மனம் திரும்பவும் அன்னையின் ஆயுதமான ஜெபமாலையை நம் கரங்களில் எடுப்போம். நலமளிக்கும் நாயகியாய் லூர்து மலையின் காட்சி கொடுத்து இன்று வரை பல்வேறு மக்களுக்கு நலன்களை நல்கும் ஊற்றாய் விளங்கும் லூர்து அன்னையின் திருவிழா திருப்பலியில் இறை ஆர்வத்தோடு பங்கு பெறுவோம், இறை ஆசீர் பெறுவோம். உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, அமைதியுடன் செல்க என்று மொழிந்த இறைவா, நாங்கள் எங்கள் கோபம், பொறாமை, எரிச்சல், அகந்தை, ஆணவம், தற்பெருமை, வீண் பேச்சு போன்ற பாவங்களால் உம்மை மனம் நோக செய்த குற்றத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன். என்னையேற்று மன்னி தருள உம்மை வேண்டுகிறேன். உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று குணமளித்த அன்பு இறைவா, எங்களை குணமாக்க வாழ்வளிக்க உம்மால் முடியும் என்று நம்பாமல் பிற தெய்வங்களையும் ஜோசியம், சகுன சாஸ்திரம் போன்ற மூட நம்பிக்கையில் வாழ்ந்த குற்றத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். என்னையேற்று மன்னி தருள உம்மை வேண்டுகிறேன். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவையாக என்று நீர் கொடுத்த அன்பு கட்டளையை மீறி பிறரை பழித்து பேசி பெயரை கெடுத்து பகை, வன்மம், வைராக்கியம் கொண்டு மன்னிக்க மறந்த குற்றத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா, எங்களை மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மில் சரணடைந்தேன். என்னையேற்று மன்னி தருள உம்மை வேண்டுகிறேன். இந்த நல்ல நாளிலே நல்ல இடத்திலே இந்த திருப்பலியானது
சேசையா மிக்கேல் அம்மாள் என்று வணக்கம் சிறப்பிக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களையும் பிள்ளைகள் பிள்ளைகளையும் ஆசிரியக்கும்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பிட்ட குடும்பத்துக்கு லூது மத வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மகளுக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான்சன் சுபி குடும்ப நன்றி நலன்களுக்காகவும் பிள்ளைகள் பிள்ளைகளை ஆசிரியக்கும்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகளை ஆசிரிக்கும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பீட்டர் பிரேமா குடும்ப நன்றி நலன்களுக்காகவும் பிள்ளைகள் பிள்ளைகளையும் மகனுக்கு திருமணம் நடைபெறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செலஸ்டின் ராஜா கில்டா மேரி குடும்ப நன்றி நலன்களுக்காக பிள்ளைகள் பிள்ளைகள் குடும்ப ஆசிரியத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தேவதாசன் வேர்ஜின் குடும்ப நன்றி நலன்களுக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜெயசீலன் சித்ரா குடும்ப நன்றி நலன்களுக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சந்தியாகு 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பற்றி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிலிப்ஸ் ஜான் சுரானி குடும்ப நன்றி நலன்களுக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆனந்த் லவனியா குடும்ப நன்றி நலன்களுக்காகவும் பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக குடும்ப ஆசிரியத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அகுஸ்டின் பவுல் ராணி குடும்ப நன்றி நலன்களுக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்தோனி பிரபு சகாய் ஜீவா குடும்ப நன்றி நலன்களுக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் குடும்ப ஆசிரியத்துக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தொம்மையந்தோணி தேவசிங்காரி குடும்ப நன்றி நலன்களுக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஞானசேகர் சந்தனக்கனி குடும்ப நன்றி நலன்களுக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்காகவும் குடும்ப ஆசிரியத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்தோனி குரூஸ் லலிதா குடும்ப நன்றி நலன்களுக்காக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பன்னீர் செல்வராஜ் ராஜேஸ்வரி குடும்ப நன்றி நலன்களுக்காகவும் பிள்ளைகள் பிள்ளைகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்தோனி எஃப்ரேம் சகாய் சுஸ்மிதா திருமண நாள் நன்றி திருப்பதியாகவும் பிள்ளைகளை ஆசிரியக்கும்படியும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்தோனி பால்ராஜ் விஜய் இவர்கள் குடும்பத்திற்கு லூர்து அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளுடன் நட்பற்பிற்காகவும் அனைவருடைய நற்சுகத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைத்து கருத்துக்களையும் நம்முடைய கருத்துக்களையும் ஆண்டவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்னையினுடைய பரிந்துரையால் அனைத்து காரியங்கள் நிறைவேறும் என்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று ஜெனித்தவனே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே. தூயவர்
உள்ளவர் நீரே. ஜெபிப்புமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு நீர் உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவமாக. எங்கள் அன்பு ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகமானது தொடக்க நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஆண்டவராகிய கடவுள் பாம்பு பெண்ணை ஏமாற்றியதால் பாம்பிடம், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும் என்று கூறுகிறார். இதன் மூலம் நன்மைக்கும் தீமைக்கும், குறிப்பாக கடவுளுக்கும் அழகைக்கும் எதிரான போராட்டத்தில் கடவுளே வெற்றி பெறுவார் என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே நாமும் அனைத்து தீமைகளையும் பாவங்களையும் எதிர்த்து போராடி வெற்றி பெற இறையருளை வேண்டியவர்களாய் இம்முதல் வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 14 முதல் 15 முடிய. ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்றார். காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீ எங்கள் வழி
வாழ் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எனது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எனது வாழ்வு இயேசையா. துன்ப-துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப-துயர நினைவுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தடுமாறிவிட தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உம்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போக்கிட, உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எனது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எனது வாழ்வு இயேசையா. இயேசையா, இயேசையா. அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. கருவுற்று பேறுகால வேதனையில் இருந்த பெண் ஒருவரும் அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு ஒன்றும் காணப்பட்டது. அப்பெண் எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தை கடவுளிடமும் பெண் பாலை நிலத்திற்கும் பாதுகாப்பாக சென்றனர் என்று கூறுகிறது. எனவே நாமும் நம் வாழ்வில் கடவுளின் திட்டத்தை ஏற்று வாழும்போது கடவுள் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகு. ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 1-11 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து விடவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான ஆற்கள் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போதும் உண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாயிருந்த தண்ணீரை வைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்தவின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. செய்தி வாக்கிறனும் பாவ நீங்குவதாக. இயேசுவின் மீது இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, உலகம் முழுவதும் இன்று லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. 2 கேள்வியை பேம்பா சொல்லும். மாதா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி ஆக வேணும். மாதாவுக்காக திருச்சபையிலே கட்டப்பட்ட முதல் தேவாலயம் எது? மாதாவுக்காக திருச்சபையிலே முதலாக கட்டப்பட்ட தேவாலயம் எது? சொல்லுங்க டீச்சர். மேரி மேஜர் என்ற தேவாலயம். ரோமையில் இருக்கின்ற பனிமய மாதா தேவாலயம்தான் மாதாவுக்காக கட்டப்பட்ட முதல் தேவாலயம். அன்னை கன்னிமரியை தேவமாதா, அன்னை கன்னி இறைவனுடைய தாய் என்று நிரூபித்த ஏறக்குறைய 150 பிஷப்ஸ் வித் கார்டினல் அண்ட் போப் அடிச்சாம தான் அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஷீ இஸ் த மதர் ஆஃப் காட் அப்படின்னு. இன்னொருத்தன் சொல்லுவான் ஷீ இஸ் த மதர் ஆஃப் மேன் அப்படிம்பாங்க. இயேசுனுடைய தாய்ன்னு சொல்லி
கடவுளுடைய தாயின்னு சொல்லாத அப்படிமா பெரிய வாக்குவாதம். கடைசியில் நடிச்சாமும் அன்னை கன்னிமரி இறைவனுடைய தாய். சீஸ் த மதர் ஆஃப் காடு. கடவுளுடைய தாய் அப்படின்னு இந்த திருநாளை நம்ம என்னை கொண்டாடுறோம்? ஜனவரி மாதம் 1. வெரி குட். மேரி மேஜர் 12 மாத திருவிழாவை என்னை கொண்டாடுறோம்? ஆகஸ்ட் மாதம் 5. சரி, 12 மாத திருவிழா. மாதாவுக்காக நிறைய தேவாலயங்கள் இருக்கின்றன, அற்புத தேவாலயங்கள். அதில் 3 தேவாலயம் தான் மிக 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 முக்கியமானது. பசிலிக்கா 3 பேராலயம், 3 தான் குறிப்பிடத்தக்க ஒரு டிக்னிஃபைடு க்ளோரியஸ் சர்ச். 3 ஆலயங்கள் 3 நாட்டில் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? 3 நாட்டில் இருக்கு, சொல்லுங்க. போர்ச்சுகல் நாட்டில் இருக்கின்ற பாத்திமா மாதா திருத்தலம் உலக புகழ் பெற்றது. போர்ச்சுகல் நாட்டிலே இருக்கின்ற பாத்திமா திருத்தலம். அந்த திருநாள் நமக்கு என்னை கொண்டாடுறோம்? வெளியூரில் கொண்டாடுறோம். மே மாதம் 13ஆம் தேதி. அன்னை கன்னிமரி 6 முறை காட்சி கொடுத்திருப்பார்கள். ரைட். 2வதாக ஒரு பெரிய திருத்தலம் உண்டு. அந்த திருத்தலம் எங்கே இருக்கு? ப்ளீஸ் ஒரு குழு கொடுக்காங்க. அது இந்திய நாட்டில் இருக்கு, வேளாங்கண்ணி. வெரி குட். இந்திய நாட்டில் இருக்கின்ற வேளாங்கண்ணி மாதா திருத்தலம் உலக புகழ்பெற்ற ஒரு பேராலயம். 3வதாக ஒரு பெரிய திருத்தலம் புகழ்பெற்றது. எந்த திருத்தலம்? சொல்லு. லூர்து மாதா திருத்தலம். இது எங்க இருக்கு? இந்த திருத்தலம் எங்க இருக்கு? போர்ச்சுகல் நாட்டில் பாத்திமா மாதா திருத்தலம், இந்திய நாட்டில் வேளாங்கண்ணி மாதா திருத்தலம். லூர்து மாதா திருத்தலம் எங்கே இருக்குடா கண்ணு? சரி விட்டு அங்கே வந்துச்சு. பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற லூர்து மாதா திருத்தலம். கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற லூர்து மாதா திருத்தலம். இந்த 3 திருத்தலம் தான் திருச்சபையிலே பேர் பெற்ற உலக புகழ்பெற்ற திருத்தலங்கள். அப்போ மாதாவுக்கு முதல்ல கட்டப்பட்ட திருத்தலம் அங்கே ரோமில். ஆனால் புகழ்பெற்ற திருத்தலம் இந்த 3 திருத்தலம். இந்த 3லையும் ஃபஸ்ட் இது லூர்து மாதா திருத்தலம். இந்த 3லையும் புகழ்பெற்றது லூர்து மாதா தான். ஃபஸ்ட்டு லூர்து மாதா திருவிழா. அந்த திருவிழாவைத்தான் நாமும் கொண்டாடுகின்றோம், உலகத்தில் எல்லாம் கொண்டாடுகின்றோம். ஒரு 4-5 சாமியார்கிட்ட கேட்டேன், ஃப்ரான்ஸ் ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன், பிரசங்கத்துக்கு வாடா அப்படின்னு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். இன்னொரு இடத்துக்கு போனேன், பிரதாவிட்ட கேட்டேன். ஐயோ அண்ணே, ஒரு நாளைக்கு முன்னால் சொல்லிடக்கூடாதா, நானும் போகிறேன் அப்படின்னு. இன்னும் 2 பேர்கிட்ட கேட்டேன். பென்சிங்கர்கிட்ட கேட்டேன், சாமி எங்கே திருநாள் நடக்குன்னா. ராஜா ரோட்டி கட்டு கேட்டேன், சாமி நான் தூத்துக்குடிக்கு இருக்கேன்னா. இப்போ ஆங்கிலத்தூரை நானே பூச வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அப்போ நம்ம பார்க்கும்போது லூர்து மாதா திருத்தலம் தான் உலகத்திலே புகழ்பெற்ற திருத்தலம். இந்த பிரான்ஸ் நாடும் உலகத்திலேயே பிறந்த சிறந்த நாடுன்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் ஜீன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலினியன் ஸ்கூலில் கூலிக்கிராஸில் வேலை பார்த்தாங்க. உங்களுக்கு தமிழ் தெரியாது. ஒரு நாள் ஒரு பிரசங்கத்துக்கும் போது, ஃபாதர் நான் ஃப்ரான்ஸ் பார்த்துருக்கிறேன், பாரிஸ் ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸ் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் சிட்டி அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகு நிறைந்த ஒரு இடமானது ஃப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, இப்படிப்பட்ட ஃப்ரான்ஸில் அந்த திருத்தலம் அமைந்திருக்கல ஒரு 2 காரியத்தையும் ஒரு நிகழ்ச்சியும் சொல்லியிருக்கு. ஒன்று, சாயங்காலம் ஒவ்வொரு நாளுமே
5 மணிக்கு நற்கழிப்பு நடக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு. வெள்ளங்கத்தில் எந்த கடைகிடல் ஒன்றுமே இருக்காது. அதுக்கு முன்னால் சொன்னேன், நைட்டில் 9 மணிக்கு ஜோமாலை நடக்கும். அந்த ஜோமாலை நடக்கும்போது என்ன செய்யுமா, நைட்டில் 9 மணிக்கு எல்லாரும் மெழுகுதிரி வச்சுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. அங்கே பிரான்ஸ் நாட்டுக்கு போய் அந்த திருத்தலத்தில் சந்தித்த ஒரு சாமியார் என்கிட்ட சொன்னார், அது பிரம்மாண்டமாக இருக்கு. லிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார் குருமடத்தில் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறார். மாதா கோயில் 5 வருஷம் இருந்தார். அப்போ சொன்னார், ஷா நீ பார்த்துருக்கியா அப்படின்னா, ஒரு 100 தடவை போயிருப்பேன் அப்படின்னா. நான் ஃப்ரான்ஸில் படித்தான். அப்போ நான் ஒரு 100 தடவை போயிருப்பேன் அப்படின்னா, சாயங்காலம் நான் நைட்டில் 9 மணிக்கு ஜோமால் சொல்லுவாங்களாம், குறைஞ்சது ஒரு 40,000-50,000 பேர் இருப்பாங்க. எல்லோரும் மெழுகெடுத்தது பிடிச்சி அப்படியே வருவாங்களாம். அப்போ என்ன பாட்டு படிப்பாங்களாம், மாசில்லா கன்னியே, மாதா மாசில்லாதவர்கள். அதை அப்பும் பண்ணுறக்காக, உறுதிப்படுத்துவதற்காக என்ன செய்வாங்களா, மாசில்லா கன்னியன்னு சொல்லி வானம் 8 படியும் அந்த பாட்டினுடைய கோரஸ் இருக்கும் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். 50,000 பேர் அல்ல 40,000 பேர் மெழுகுதிரி பிடிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நிகழ்ச்சி. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளுமே ஃப்ரான்ஸ் அந்த திருத்தலத்தில் மாலை 5 மணிக்கு நற்கருணை சுற்றுப்புறம் நடக்கும். அந்த நற்கருணை சுற்றுப்புறம் நடக்கும்போது அந்த நற்கருணை அப்படியே வாக்கிங் ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க. வாக்கிங் ஜீசஸ் அப்படியே நற்கருணை அப்படியே பவனியாக வருவாங்க. தூத்துக்குடியில் சின்ன கோயிலில் ஒவ்வொரு தலைவலிக்கிழமை நடக்கும். நான் நடத்தியிருக்கிறேன். அப்போ வாக்கிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லும்போது நற்கருணை அப்படியே பிடிச்சிட்டே வருவாங்க. அப்படியே பிடிச்சிட்டு வரும்போது நோயாளிகள் அத்தனை பேருமே எல்லாரும் கொண்டாடுவாங்களா. நோயாளிகள்லாம் அவளுக்கு கொண்டாடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ அங்கே உண்மையான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு 10 வயசு பையன், பேரலிட்டிக், ஊனமுற்ற பையன், பேரலிட்டிக், 10 வயசு. அந்த 10 வயசு பையனை அவங்க அம்மா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மா கொண்டு வந்திருக்கும்போது அதை வாசத்தை எனக்கு அழுக வந்துச்சு. அப்போ 10 வயசு பையனை பேரலிட்டிக், பக்கவாதம் பேரலிட்டிக் உள்ள அந்த பையனை கொண்டு வருகின்ற போது அந்த அம்மா ஜீசஸ் அப்படி வர நற்கணிச்சிட்டு வர. அப்போ அந்த பையன் சொன்னானா, இயேசுவே என்னை சோமாக்கலைன்னா அவங்க அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன். வாசிக்கும் போது எனக்கு கண்ணீர் வந்துட்டு, இயேசுவே நீ குணமாக்கலைன்னா அவங்க அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன் அப்படின்ட்டு சத்தமாக சொன்ன உடனே என்ன செஞ்சுருக்கான், சமீர் அங்கே போன திருப்பி வந்துட்டார். திருப்பி வந்து திருப்பியும் அவனை ப்ளஸ் பண்ணியிருக்காரு, ஆசிரம் பண்ணியிருக்காரு. அப்பவும் சொல்லியிருக்கான், இயேசுவே என்னை குணமாக்கலைன்னு அவங்க அம்மாட்ட சொல்லி கொடுப்பேன்னு அழுதுருக்கான். அப்படி சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா அழுதுருக்காங்க. சாமியார் வாஸ் மூட், அவரும் ஆட ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் என்ன செஞ்சுருக்காரு, போயிருக்காரு. அந்த இடத்தை விட்டு வரும்போது அற்புதம் நடந்திருக்கு. அவனுக்கு சுகம் கிடைத்து விட்டது. பேசலாம். அப்பேற்பட்ட அற்புத சுகம் உடனே இன்ஸ்டன்ட்லி ஹி வாஸ் க்யூர்ட் இன்ஸ்டன்ட்லி. அப்படின்னா இன்ஸ்டன்ட் காப்பின்னு சொல்லுவாங்களா, உடனே இன்ஸ்டன்ட்லி ஹி வாஸ் க்யூர்ட். உடனே பேரலிட்டி அந்த நோய் குணமாகி அந்த அம்மா நன்றி செலுத்திட்டு போனாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு இடம்தான் லூர்து மாதா. சாட்சி சொன்னது ஒரு அழகான செய்தி சொல்ல, நாமே அமல் உற்பம் என்று. அப்படிப்பட்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட அற்புதமான அந்த லூர்து மாநகரில் உள்ளது இங்கே நம்முடைய மத்தியிலே இருக்குது. எனவே அவருடைய திருவிழாவை கொண்டாடுகிற நேரத்திலே நம் மாதாவினுடைய பரிந்துரையால் நம்மளும் சொல்லுவோம், மாதாவே எங்களை குணமாக்கலைன்னா இயேசுகிட்ட சொல்லி கொடுப்போம் அப்படின்னு. எனவே இயேசு மாதாவினுடைய பரிந்துரையால்
நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியும் எல்லா குறைகளையும் நீக்கும்படி இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆம், விசுவாசம் என்ற உண்டா? எஸ், ஸ்டாண்ட் அப். நம்முடைய தேவைகளை இப்போது எடுத்துச் சொல்லுவோம். சீக்கிரமா நீங்கள் பாட வேண்டிய பதில். படைப்பின் நிறைவா பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் ஏற்றருள்வே. படைப்பின் நிறைவா பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் ஏற்றருள்வே. அன்பு நிறைந்த இறைவா, தூய லூர்தன்னையின் விழாவை கொண்டாடும் திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அனைத்து இறை மக்களும் அன்னை மரியாளை போல திருவுளத்திற்கு பணிந்து நடந்து உலகிற்கு அன்பை பறைசாற்றும் சாட்சிகளாக வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் நிறைவா பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் ஏற்றருள்வே. அமைதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நேரிய வழியில் மக்களை வழிநடத்தி செல்லவும், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மட்டுமே முன்னிறுத்தி செயல்படுத்தவும் நல்ல மனதை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் நிறைவா பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் ஏற்றருள்வே. நலன்களின் நாயகரே, எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் நோயினால் வாடும் உள்ளங்களை கண்ணோக்கி பாரும். லூர்து அன்னை நோயாளர்களின் ஆரோக்கியம் என அறியப்படுவதால் நோயின் பிடியிலிருந்து பூரண சுகம் பெற்று அனைவரும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும், வறுமையில் வாடுவோரின் வாழ்வு ஏற்றம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் நிறைவா பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் ஏற்றருள்வே. நிலைநிறுத்துபவரே, எங்கள் குடும்பங்களில் அன்பு, அமைதி, ஒற்றுமை நிலைத்து நிற்கவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து அன்னை மரியாவின் முன்மாதிரியை பின்பற்ற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் நிறைவா பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் ஏற்றருள்வே. நன்மைத்தனத்தின் ஊற்றே, தூய லூர்து அன்னையின் திருவிழாவில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இளையோர் தங்கள் வாழ்வில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பொறுப்புடன் செயல்படவும், இறைவனின் அருளாசீர் தொடர்ந்து அவர்களோடு இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். படைப்பின் நிறைவா பரம்பொருளே, அடியவர் வேண்டுதல் ஏற்றருள்வே. நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். நண்பு தந்தையை பிள்ளைகளை ஆசிரியம் ஆண்டவரை, தேர்வெடுத்து பகுகின்றவரை ஆசிரியம், திருப்பலி கெடுத்துக்கள் கொடுத்தவரை ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஊருக்கு மட்டினரை ஆசீர்வதியும் ஆண்டவரை, அருட்சோதரை ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆலய ஊழியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை, பாடகர் குழுவினரை ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஊரில் உள்ள மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை, பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியப்பது மக்களின் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரை, வெளியூரிலே வேலை செய்கின்ற அனைவரையும் ஆசீர்வதித்திடும் ஆண்டவரை, நோயாளிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரை, தேவையில் இருக்கின்றவர்களுக்கு அத்தனை தேவையும் கொடுத்து ஆசீர்வதிலும் ஆண்டவரை, இன்னும் என்னென்ன தேவையோ எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அத்தனை தேவைகளையும் அதற்கு மேலாகவும் எங்களுக்கு வரத்தை கொடுத்துவிடும் ஆண்டவரை, எங்கள் அன்பு ஆண்டவராய் கிறிஸ்து பள்ளியாக வைக்கின்ற மன்னாடுகின்றோம். ஆமென்.
வந்தேன் வரமை தருவாய் நீ. போதும் என்ற மனமை தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் நீ. எனக்கு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே. அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். உள்ளம் விரும்பும் இறைவன் நீரே உவந்து தர வந்தே. உள்ளம் விரும்பும் இறைவன் நீரே உவந்து தர வந்தே. நீதி வாழை தினமும் தந்து நிம்மதி பெறுகின்றேன். நீதி வாழ்வை தினமும் தந்து நிம்மதி பெறுகின்றே. என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே. அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தேன் என்னை படைத்தேன் என்றும் என்றும் புத்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே. அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். ஆண்டவரின் குற்றம் நீங்க என்னை கடிகளும் 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 கடிகளும். சகோதரரை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்படி எல்லாம் அல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாக முடிஞ்ச பீயுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் பலியை கொள்வாராக. ஆண்டவரே பலிப்பற்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளுமை வேண்டுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகரின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்னாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகமலும் இருப்பனமாக எங்கள் அன்பு ஆண்டவராய கிறிஸ்து மணியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே பரிசுத்த தந்தையே என்றும் உள்ள இல்லாமல் நிற்றிய இறைவா, எங்கள் அன்பு ஆண்டவராய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் வாக்கு நம்பி செலுத்துவதும் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருவிழாவில் நாங்களுமே போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நிகழ்த்தால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாகி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அளித்தார். அவர் வழியாகவே முதுமாண்பை வானத்து தற்புகின்றன, தலைமையை தாங்கு ஒருமை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுகின்றன, மானங்களும் அவற்றுள்ள ஆற்றலும் சராபரிகளும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மனை இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவையும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இன்னைக்கு 4வது நற்கரை மன்றாட்டு சொல்லுவோம். இங்கே நான் ஒரு நாள்னு சொன்னது கிடையாது, ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த நற்கரை மன்றாட்டு சொல்லுவேன். இன்னைக்கு திருவிழாவாக இருக்கிறதுனால 4வது நற்கரை மன்றாட்டு சொல்லுவோம். ரொம்ப பக்தியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்கும். தூயவரான தந்தையை உம்மை புகழ்கின்றோம், ஏனெனில் நீர் மாண்பு மிக்கவர், முது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருடினீர். மனிதர் எங்களை முது சாயலாக படைத்தவராய் உமக்கே நாங்கள் பணிபுரியவும், படைப்புகளை எல்லாம் ஆண்டு நடத்தும் உலகம் அனைத்து எங்கள் பொறுப்பில் நீர் ஒப்படைத்தேன். கீழ்ப்படியாமல் நாங்கள் முத நற்புறவை இழந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் அட்கண்டளையே நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்துள்ள பன்முறை முன்வந்தீர். மீட்பு எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தையே காலம் நிறைவேற்ற போது ஒரே திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியாளமுடன் உடலெடுத்து மனிதனாக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயருற்றோருக்கு துயரும் இதயத்துக்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தியை கூறினார். முது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிலிருந்து வைத்திருந்து சாவை அடித்து புது வாழ்வு தந்தார். தந்தையை நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்து அவருக்காகவே வாழும் பொருட்டு நம்பிக்கையாளர் எங்கள் மீது தூய ஆவியாரை உம்மிடமிருந்து முதற் கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவியார் இவ்வுலகை தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகின்றார்.
ஆகவே ஆண்டவரை மடியடி. ஆகவே ஆண்டவரை அதே தூய ஆவியார் இக்காணிகளை புதுப்படுத்திட வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தூய ஆவியார் இக்காணிகளை புனிதப்படுத்திட வேண்டுமென நாங்கள் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு நீர் விட்டு சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுமாறு இந்த காணிக்கைகள் அவரது திருவுடலும் திருத்தமாக மாறுவனவாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மாட்சிப்படுத்தப்படும் நேரம் வந்ததும் உலகில் வாழ்ந்த நமக்கு உரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மீது இறுதி வரையும் அன்பு செலுத்தி அவர்களோடு இரவு விருந்தை அருந்துகையில் வணக்கத்துக்குரிய தம் கைகளில் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவா. அவ்வண்ணமே திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் கைகளில் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நன்றி 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 நன்றி. நம்பிக்கையின் மறை பொருள். நினைவே இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இருந்ததையும் பாதாளங்களில் இறங்கினதையும் மீண்டும் நினைவு கூறுகின்றோம். இவரது உயிர்ப்பையும் உமது வலப்பக்கத்திற்கு எழுந்ததையும் அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் இவர் வருவானென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகிற்கு எல்லாம் மீட்பளிப்பதுமான பலியாக இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரை உமது திருவையை நீரை ஏற்பாடு செய்துள்ள இப்பழிப்பொருளை கனிவுடன் நோக்கியுள்ளோம். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு வரும் அனைவரும் தூய ஆவியால் ஒரே உடலாக கூட்டி சேர்க்கப்பட்டு முது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உள்ள பழிப்பொருளாக கனிவாய் அருள் புரியும். எனவே ஆண்டவரை யாருக்காக இப்பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்திரலும். கருத்து கொடுத்த அத்தனை பேரையும் அவருடைய குடும்பங்களையும் நினைவு கூர்ந்திரலும். சிறப்பாக மடியாராய் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஸ்டீவன், அனைத்துலக ஆயர்கள், திருநிலையினர் அனைவரையும் எங்களுள்ள மக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்திரலும். இப்பலியை ஒப்புக் கொடுப்போரையும் இங்கே கூடியிருப்போரையும் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்திரலும். கிறிஸ்துவில் அமைதியில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்திரலும். இருந்தவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யாரென நீர் ஒருவரை அறிவீர், அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்திரலும். கனிவுள்ள தந்தையை புரித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், உம்பந்தர்கள் ஆகிய அனைவரோடும்
உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பேற்றினை அடைந்தது அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் அன்பு ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாக உமது ஆட்சி உம்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை ஆவியானவரை ஒன்றிப்பை எல்லா பொருள்களும் ஆட்சியும் என்றென்றோ உனக்கு உரியதே. ஆமென். கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துடிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் மறந்தும் எங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் இப்பனாய் இயேசு கிறிஸ்துவின் முறையைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கு முடிஞ்சீர் எங்கள் பாவங்களை பாராமல் மது துறவை நம்பிக்கைக்கு நோக்கி மது துருடத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே அழைத்திருவீராக என்று வாழ்ந்து ஆட்சிகின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்க
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் தரும் அருமருந்தாகவும் இருப்பனமாக. இயேசுவே ஆமென். நம்முடைய அன்பு தாயாம் அன்னை கன்னிமரி, அன்புடன் ஈன்றெடுத்த இறைமகனாம் இயேசு கிறிஸ்து, இவரை இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறி வந்து கிடைக்கப்பட்டவர் பேரு பெற்று ஆண்டவரே மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்விப்பதாக. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவை உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திரு இதயத்தில் வைத்து காத்திரளும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்களது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத உமது இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்திரளும். உமது மாற்றுமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்தரிக்கப்பட்ட அவர்களது இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாக இருக்க செய்திரளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாக இருக்க கடவது. அவர்களுடைய நற்பணிகள் ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்திரளும். யார் யாருடைய ரட்சணியத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்களை குருக்களுக்கு இவ்வுலகத்தில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நித்திய கிரீடமுமாய் இருப்பார்களாக. ஆமென். இது என் உடல் உன்னுடவாகட்டும், இது என் ரத்தம் உன்மானமாகட்டும். இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே, ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவே. இது என் உடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும்.
அன்பால் இன்னுயிர் தந்தே இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே இயேசுவே உன் நினைவாக செய்திடுவே இது என் உடல் உன்னுணவாகட்டும் இது என் ரத்தம் உன் பானமாகட்டும் இது என் உடல் உன்னுணவாகட்டும் இது என் ரத்தம் உன் பானமாகட்டும் சுமை கொண்டோரே நீர் வரவேற்றி சுகம் காணவே உம் கரம் தந்தே சுமை கொண்டோரே நீர் வரவேற்றி சுகம் காணவே உம் கரம் தந்தே மீண்டும் உந்தன் வரவை எதிர்நோக்கி ஆருயிராய் உம்மை எதிர்நோக்கினேன் மீண்டும் உந்தன் மரவை எதிர்நோக்கியே ஆருயிராய் உம்மை இதயம் ஏற்கின்றேன் இயேசுவே உம் திருவிருந்தில் மகிழ்கின்றேன் இயேசுவை திருவிருந்தில் மகிழ்கின்றேன் இது என் உடல் உன்னுணவாகட்டும் இது என் ரத்தம் உன் பானமாகட்டும் இது என் உடல் உன்னுணவாகட்டும் இது என் ரத்தம் உன் பானமாகட்டும் வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா வாக்கு தந்த தேவா தேடி வந்த இறைவா தகுதியில்லாத ஏழை நான். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன் ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன் இது என் உடல் உன்னதமாகட்டும் இது என் ரத்தம் உன் பானமாகட்டும் என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடின புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடின புவியிலே இந்த நேசராம் என்னிடம் எழுந்ததும் வீடோ நேசமும் அதிசய இரக்கமும் அன்றோ என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும் அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா சிறப்பாக அமைந்தது. எனவே அனைவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். எனவே
நல்ல ஒரு சூழலை அமைத்து தந்த ஆண்டவனுக்கும் அன்னை கன்னிமரிக்கும் நம்முடைய முதல் நன்றி. அடுத்தபடியாக இதற்கு உதவியாக இருந்த திருப்பலிக்கு உதவியாக இருந்த அருட்சி உதவிகளுக்கும் ஆல்ட் பாய்ஸுக்கும் நன்றி. எல்லா ஏற்பாடுகளையும் செய்த ஊர் நிர்வாகத்தினருக்கு நன்றி. ஆசனத்துக்கு நன்கொடை கொடுத்த உள்ளூர் வெளியூர் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் நன்றி. சிறப்பித்த அன்பியங்களுக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் அன்பியங்களுக்கும் நம்முடைய நன்றி. ஒளி அமைத்து கொடுத்த துறை சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி. பாடகர் குழுவினருக்கும் இசை மீட்டியவர்களுக்கும் பாடியவர்களுக்கும் பாடகர் குழுவினருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றி. ஆசனத்துக்கு சமைக்க உதவி செய்தவர்களுக்கும் நன்றி. இன்னும் ஏதாவது ஒரு வழியிலே இந்த விழா சிறப்பாக அமைய ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. திருப்பலி முடிந்த பாடு ஆசன விருந்து நடைபெறும். ஆசனத்தில் எல்லோரும் பங்கு பெற்று அந்த அற்புதமான உணவை சுமைத்து ஆண்டவனுடைய அருளையும் அன்னை கன்னிமரியுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை விற்கொண்டு நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியான புனித மரியாவை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறு நாங்கள் அதே கன்னியை கண்டு மகாத்திங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற தாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் அன்பு ஆண்டவராய கிறிஸ்து மணியாக உண்மை மன்றாடுகிறோ. மாதவருடைய விழாவையனாக என்று ஒரு சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். முழங்கால் பிடித்து கரங்களை குவித்து தலை வணங்கி தாழ்ச்சியான உள்ளத்தோடு சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கன்னிமரியாளின் தாய்மை பேட்டின் வழியாக மனத இனத்தை கனிவிரக்கத்துடன் மிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணத்தை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றோடு கூடியிருக்க நீங்கள் அருள் வாழின் மகிழ்ச்சி விண்ணக பரிசு ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஓடி வந்தோம் அன்னையே எமதன்னையே உம் அடைக்கலம் நாடி வந்தோம் அன்னையே லூர்தன்னையே உம் திருத்தலம் ஓடி வந்தோம் அன்னையே எமதன்னையே உம் அடைக்கலம் நாடி வந்தோம். வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க.
அடைக்கலம் குருவி போல என்னை அனுதினம் காப்பவளே. சிறு அடைக்கலம் குருவி போல என்னை அனுதினம் காப்பவளே. உம்மை அண்டி வருவோரெல்லாம் உமதன்மை பொழிபவளே. உம்மை அண்டி வருவோரெல்லாம் உமதன்மை பொழிபவளே. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, லூர்து தாயே வாழ்க. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, லூர்து தாயே வாழ்க. அன்னையே லூர்து அன்னையே, உம் திருத்தலம் ஓடி வந்தோம். அன்னையே எமதன்னையே, உம் அடைக்கலம் நாடி வந்தோம். திரிலோகமும் எவையும் வகுத்திடும் தேவனை என்ற மாமரியே. உன் திருவடி அனுதினம் உறுதியாய் நம்பினோம் ஜெயம் எம்மக்கருள் புரியே. திரிலோகமும் எவையும் வகுத்திடும் தேவனை என்ற மாமரியே. உன் திருவடி அனுதினம் உறுதியாய் நம்பினோம் ஜெயம் எமக்கருள் புரியே. கருணை நிறைந்திலகு மரியே, தாயே கருணை நிறைந்திலகு மரியே. தேவ கடவுளை என்ற திருமரியே. தேவ கடவுளை திருமரியே. ஜென்மமாத்தில்லாத பலை மாலூது மாமரியே. மகனிடம் வேண்டி என் மனக்குறை அகற்றிடு. திரிலோகமும் எவையும் வகுத்திடும் தேவனை இந்த மாமரியே. உன் திருவடி அனுதினம் உறுதியாய் நம்பினோம் சேயன் எமக்கருள் புரியே. அன்னமாளின் திருச்சேயே, தாயே அன்னமாளின் திருச்சேயே. தேவ அமல சுதனை பயின்றாயே. தேவ அமல சுதனை பயின்றாயே. எனக்குந்தருள் புரிகுவாயே. அற்ப ஏழையான் உன் மலர் தாளை வேண்டினேன் தயாள சீலியும் வேளை வந்தருள் புரி. திரிலோகமும் எவையும் வகுத்திடும் தேவனை இந்த மாமரியே. உன் திருவடி அனுதினம் உறுதியாய் அண்டினம் சேயன் என கருள் புரியே. இது ராஜ கோத்திரமே, தாயே தாவீது ராஜ கோத்திரமே. ஞான சமுத்திர நட்சத்திரமே, ஞான சமுத்திர நட்சத்திரமே. ஸ்துதியர் ஞான நேத்திரமே. பரிபூரணானந்த நல் ஞான பாத்திரமே. புரிவ நிக்கலான வரதர் தோத்திரமே. திரிலோகமும் எவையும் வகுத்திடும் தேவனை இந்த மாமரியே. உன் திருவடி அனுதினம் உறுதியாய் நம்பினம் சேயன் என கருள் புரியே. கிறிஸ்தவர்கள் தங்கள் சகாயத்தின் தாயே. கிறிஸ்தவர்கள் தங்கள் சகாயத்தின் தாயே. கிருபை நிறை தேக சுதன் தனையின்றாயே. திருத்துவத்தால் கிரீடமுடி புனைந்த தாயே. கீழ்நரக அலகை மதம் தீர்த்த தாயே. வருத்தமுறும் பாவிகள் காதரவாம் தாயே. வருத்தமுறும் பாவிகள் காதரவாம் தாயே. வானபரனோடிருந்து மகிழும் தாயே. உன் திருக்கரத்தால் எந்நாளும் மக்களை ஆசீர்வதிப்பாய் தாயே. கன்னிகையம்
மரியதாயே தூய மிக்கேல் முதன்மை தூதரை நோக்கி ஜெபம். முதன்மை தூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டங்களிலிருந்து எங்களை காத்திரளும். அழகையின் சூழ்ச்சி நிறைந்த வழிமுறைகளிலிருந்து எங்களை தற்காத்திரளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு இறை அடியாராகி நீவீர் அழகையை கண்டிப்பீராக. வான்படைகளின் தலைவரே, ஆன்மாக்களை கொடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரிகின்ற பேய்களையும் மற்ற தீய ஆவிகளையும் இறை வல்லமையின் பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்திருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்தரசர் வாழ்க. மதரசு வருக, மரியே வாழ்க.